கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். வியூவர்ஸ் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்த உடனே கலர்ஃபுல்லாக சாப்பிடணும்னு தோணுதுங்களா? இன்றைக்கி நண்டு மசாலா வறுவல் பண்ணலாம் வாங்க. 1/2 kg அளவுக்கு பெரிய நண்டு, சதைப்பிடிப்பாக இருக்க நண்டு வாங்கி உடச்சி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயம், 2 பெரிய தக்காளி, ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், ஆல் இன் ஒன் மிளகாய்த்தூள், தனியாத்தூள், வெறும் மிளகாய்த்தூள், மஞ்சப்பொடி, சால்ட்டு எல்லாமே 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். மஞ்சப்பொடி மட்டும் 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு தேவையான பொருட்கள். ஒரு மண் சட்டி வச்சுட்டு ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு, ஆயில் சூடானதும் நம்ம அந்த சின்ன வெங்காயம்லாம் கட் பண்ணதெல்லாம் போட்டு கொஞ்சம் சாஃப்டாக வதங்குற அளவுக்கு வதக்கிக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு மசாலா நல்லா தொக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு. சாஃப்டாக வெங்காயம் வதங்கினதும் அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் தக்காளியும் சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் கொஞ்சம் மூடி போட்டு வேக வச்சுட்டு அதில் பொடியெல்லாம் சேர்த்து க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. கொஞ்சம் நல்லா சாஃப்டாக தொக்கு மாதிரி ஆனதுக்கப்புறமா நம்ம நண்டு சேர்த்துடலாம். நண்டு வந்து கொஞ்சம் தண்ணி விடும் தான் சிக்கன் மாதிரி. நம்ம நல்லா பெரட்டி விட்டுட்டு அந்த தொக்கு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி சேர்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு 200 ml வாட்டர் சேர்த்துடலாம். அவ்வளோதான் நமக்கு இதுக்கு செய்ய போகிற வேலை. அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் குறைச்சி வச்சுட்டு அது வந்துட்டு ஒரு 15 மினிட்ஸ் டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுடுங்க. நல்லா வேகட்டும். இதுக்கு கொஞ்சம் சதைப்பிடிப்பான கால்லாம் இருக்கா மாதிரி நண்டு வாங்கினீங்கன்னா தான் தொக்கு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ரசத்துக்கு தான் வந்துட்டு நம்ம சூப்புக்கு தான் கொஞ்சம் பொடி நண்டு வாங்குவோம். இதுக்கு வந்து கொஞ்சம் கால் சதைப்பிடித்திருக்க மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தண்ணிலாம் நல்லா இந்த அளவுக்கு ட்ரை ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக நண்டு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இந்த குளிர் மழை சீசனுக்கெல்லாம் வந்து நண்டு வறுவல் சாப்பிட்டா கொஞ்சம் சளி சேராமல் நல்லாயிருக்கும். இதில் பெப்பர் வேணும்னா போட்டுக்கோங்க, நான் போடலை, நீங்கள் ஆப்ஷனல் தான். சூப்பர் கலராக இருக்குது பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நான்வெஜ் ரெசிபீஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ப்ளேலிஸ்ட்டில் தனியாக கொடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் அதில் போயிட்டு ஸ்டார்டர்ஸு, அதுக்கப்புறம் எறா, ஃபிஷ்ஷு, சிக்கன் எல்லா வகையுமே அதில் சேர்த்துருக்கேன். பார்த்துட்டு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்க்கு நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.